نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள், நல்லடியார்கள், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையினுடைய வரிசையில் முதல் சஃபினுடைய சிறப்பை மக்கள் அறிவார்களேயானால் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு யார் அதிலே அமர்வது என்கிற ஒரு போட்டி நபித்தோழர்களிடத்திலே இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் வந்தால் நாம் யார் முதல்ல இருப்பது அப்படிங்கிறது மத்தியில் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு போட்டிகள் ஏற்பட்டது. நன்மையான விஷயங்களில் அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஆர்வம் போட்டி. ஆனால் இன்றைக்கு நாமெல்லாம் நமக்கென்று ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு எனக்கு நிறையவே நன்மைகள் இருக்கிறது, அதனால் இந்த நன்மைகளெல்லாம் எனக்கு வேண்டாம் போல பலர்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது. முதல் சஃபில் இடங்கள் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அந்த நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் அதை நாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு போக்கில்லாமல் எப்பொழுதுமே நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் நாம் போட்டி போட வேண்டும். அடுத்த வாரங்கள் வரும்பொழுது எனக்கு முதல் வரிசையில் இடமில்லையே என்கிற ஒரு ஏக்கம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் பலமாகி கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஈமானிய பலகீனத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய விளைவு. அன்பானவர்களே, அடுத்து இந்த ஜும்மாவினுடைய உரையிலே ஒரு கண்ணியமிக்க ஒரு மாதத்தை நாமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்நோக்க இருக்கிறோம். புனித மிகுந்த ரமலானினுடைய மாதம். அந்த ரமலானுக்கு முன் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய முன்னேற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள ஒரு நினைவுறுத்தலான பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக ரமலான் வருவதற்கு முன்னால் நம்முடைய சிந்தனைகளெல்லாம், ஏனென்றால் இன்னும் நாட்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. அதிகபட்சமாக சொல்லப்போனால் ஒரு 12 நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் மீதமுள்ள நாட்கள் இருக்கிறது.
புனித மிகுந்த ரமலானை நாம் அடைவதற்கு முன்னால் நம்முடைய திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும், கடந்த ரமலானிலே நாம் நினைத்தவைகளெல்லாம் அது வெறுமனே ஆசையாகவே தான் கழிந்து போனதை தவிர வரக்கூடிய நாட்களும் அப்படி ஆகிவிடக்கூடாது. அந்த மாதத்தை பற்றியுள்ள பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொடுபோக்குத்தனம் என்ன அப்படின்னால், இது யாரையும் நாம் சுட்டி காட்டுவதற்காகவோ அல்லது குறைபடுத்துவதற்காக வேண்டிய அல்ல, நம்மை நாம் சரிபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது பொதுவாக இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அதாவது ஈமானிலே நாம் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமானிய தளர்வுகள் என்பது இன்றைக்கு நம்மிடத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இபாதத்துகளிலே நாட்டங்கள் குறைந்து விட்டது. அமல்களை செய்வதிலே இன்றைக்கு பொடுபோக்குத்தனம், குர்ஆனோடு உண்டான தொடர்புகள் இன்றைக்கு நம்மிடத்திலே அறவே இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு சூழல்கள், கல்வி சபைகளிலே அமர்ந்து செய்திகளை படிப்பதற்குண்டான அந்த ஆர்வங்கள் இன்றைக்கு குறைந்து விட்டது, அறவே இல்லாமல் ஆகிவிட்டது. இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த ஈமானிய பலகீனங்கள். அதாவது பல செய்திகளை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜுமாவை முடித்து அடுத்து இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது, எது விஷயமாக வராதவர்கள் கேட்டால் சொல்லக்கூடிய பதில் என்ன, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், புதுசாக என்ன சொல்ல போகிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆனில் என்ன வசனங்கள் சொல்லப்பட்டதோ அதுதான் உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும். அதிலே ஒன்றை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ மாற்றுவதற்கோ யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதே திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியதோ, கேட்கக்கூடிய வசனங்களெல்லாம் எனக்கு தெரிந்ததுதான் என்று இருந்தாலும் கூட அந்த வசனத்தின் வாயிலாக என்ன மாற்றங்கள் என்னிடத்தில் ஏற்பட்டது என்கிற கவலை இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது. ஹதீஸுகளை கேட்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் எனக்கு தெரிந்த ஹதீஸ் தான், புதுசாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கேட்ட அதே செய்தியை தான் இன்றைக்கும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நாம் நினைச்சு அதை நினைத்து என்ன செய்கிறோம்னா ஈமானிலே பலகீனமாகி கொண்டிருக்கிறோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உதாரணத்திற்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்கள் மத்தியிலே குறிப்பிடுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனுடைய சூரத்துன் நிசா என்கிற அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, திருக்குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் ஓதி நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டிருக்க உங்களுக்கு நான் அதை ஓதி காண்பிப்பதா என்று அந்த நபித்தோழர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சூரத்து நிசாவை ஓதிக்கொண்டே வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வ ஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்கிற வசனம் ஓதப்படக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுகிறார்கள். என்ன காரணம்? ஒவ்வொரு உம்மத்திற்கும் அந்த இறை தூதரை நாம் சாட்சியாக கொண்டு வரப்படும் பொழுது, உம்மையும் கொண்டு வரும் பொழுது உம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்கிற அந்த வசனம் ஓதப்படும் பொழுது அவர்கள் அதை நினைத்து அழுகிறார்கள். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியாக அருளப்பட்டு உடனடியாக அதை ஓதி காட்டும்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கவில்லை. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை பல நாட்களுக்கு பிறகு திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஓத சொல்லி கேட்கிறார்கள். அப்படியானால் இறை தூதர் அவர்களை தனக்கு வஹியாக அருளப்பட்ட அந்த வசனத்தை கூட நபித்தோழர்களிடத்திலே ஓத சொல்லி திரும்பவும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பல செய்திகளை மறதியிலே இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு எல்லாமே எனக்கு மறக்குது,
அப்படிங்கிறது வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு பயணிக்கக்கூடிய நாம் இப்படி பல செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே தோன்றக்கூடியது ரமலானா, அதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எனக்கு தெரியும், நோன்பினுடைய சிறப்புகள் எனக்கு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும் தான். கேட்ட செய்திகள் எத்தனை விஷயங்களை இன்றைக்கு நாம் அமல்படுத்தி இருக்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி இருக்கிறோம் என்கிற அதை நாம் திரும்பி பார்ப்போமேயானால் தொடர்ந்து ஒரு பல செய்திகளை ஒரு 10-15 தாண்டி வேறு எதையும் சொல்ல முடியாத அளவிற்கு தான் நம்முடைய ஈமான்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ திரும்ப திரும்ப ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானை அதிகரிக்கும். அதை கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுதான் என்று சர்வ சாதாரணமாக அதை நாம் கடந்து போவோமேயானால் நாம் இன்றும் ஈமானிலே பலகீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலானை எதிர்நோக்க இருக்கக்கூடிய நாம், இந்த ரமலான் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது, அந்த ரமலானுக்கு முன்னால் நம்முடைய தயாரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் அவர்களுடைய சிந்தனைகள் ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பே அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். அமல்கள் விஷயத்தில் இன்னைக்கு நம்முடைய தயாரிப்புகள் எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது 4 நாளைக்கு முன்பாக, ஒரு வாரத்திற்கு முன்பாக, நோன்பு எத்தனாம் தேதி பிற என்னைக்கு தெரியுது, அவங்களுக்கு என்னைக்கு நோன்பு, இவங்களுக்கு என்னைக்கு நோன்பு என்கிற ஆர்கியூமெண்ட்டை நம்ம ஈடுபட ஆரம்பித்து விடுவோம். அதற்கு பிறகு அடுத்து கடைசி 10 நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் பெருநாள் தொழுகையை பற்றி என்ன ஆடைகளை எடுப்பது, அதை எப்படி நாம் அணிவது, இப்படிப்பட்ட சிந்தனைகளை இபாதத்துகள் குறைந்து அடுத்து பெருநாள் என்கிற ஒரு நாளை எதிர்நோக்கியவர்களாக அந்த மாதத்தினுடைய முக்கியமான கடைசி 10 நாட்களுடைய அமல்களை விட்டுவிடக்கூடிய நிலைமைகளை தான் நம்முடைய எண்ணங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் 6 மாதத்திற்கு முன்பே ரமலானை எதிர்நோக்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்வே இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. நம்மளே எத்தனை பேர்கள் அந்த துவாவை இன்று வரைக்கும் நாம் செய்திருக்கிறோம். ரமலான் முடிந்துவிட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ரமலானிலே நான் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்கிற ஏக்கமும் எண்ணங்களும் அவர்களுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிது நபவியில் இமாம் மாலிக் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தர்ஸை நடத்தி கொண்டிருப்பார்கள். ரமலான் வந்துவிட்டால் அந்த பாடம் நடத்துவதை அவர்கள் ஒதுக்கிவிட்டு குர்ஆனை ஓதுவதிலும் இபாதத்துகளிலும் ஈடுபடுவார்கள். அப்போ இப்படியெல்லாம் பல செய்திகள் நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், அந்த ரமலானிலே ஒரு திட்டமிடுதல் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்படி இன்னைக்கு சமூகத்தில் நிலைமைகள் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு ஊர் திருவிழா போல, ஊரில் ஒரு சில நாட்கள் திருவிழாக்கள் நடப்பதைப் போல ரமலான் என்பது நோன்பு நோக்கக்கூடிய காலகட்டம். அதில் இன்னைக்கு நாம் பெருசாக எதை பேசி கொண்டிருக்கிறோம்? கடந்த ஆண்டில் என்னிடத்தில் இப்படிப்பட்ட அமல்களை நான் செய்தேன், இந்த ஆண்டில் இதைவிட அதிகமான அமல்களை நான் செய்ய வேண்டும் என்கிற பேச்சுக்கள் நம்மிலே எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? நம்ம பெருசாக எதை பேசுகிறோம்? இஃப்தாருக்கு நம்ம என்ன உணவை இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை நாம் செய்யணும். சஹரில் சாப்பாடுகள் போட்டாங்க, அந்த இடத்துல தான் அதிகமாக நல்ல சஹர் சாப்பாடு நல்லா இருக்கிறது. திருநெல்வேலியில் அந்த இடத்துல போனால் மந்தி சாப்பாடு, இங்கே போனால் இது, இங்கே டெய்லி மட்டன் சிக்கன் அல்லது வேறு வெஜிடேரியன் நல்லா இருந்துச்சு, வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்து வச்சாங்க. இப்படிப்பட்ட பேச்சுக்களை தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டு நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இபாதத்துகளை, அந்த ரமலானுடைய நாட்களை எப்படி நாம் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டமிடுதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? இப்பொழுதே அதை பற்றி உள்ள திட்டமிடுதல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள். குழந்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளுமையானால், ரமலான் வருகிறது, அடுத்து நமக்கு புத்தாடைகளை வாங்கி பேரண்ட்ஸ் நம்முடைய பெற்றோர்கள் தருவார்கள், இந்த மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸை எடுக்கணும் என்கிற ஆசைகள் அவர்களுக்கு ஏற்றது மாதிரி.
ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் இதற்கென்று ஒரு பட்ஜெட்டை நாம் ஒதுக்க வேண்டும், இவங்களுக்கு நாம் ஒரு சதக்காவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் 30 நாள் நம்ம இவங்களுக்கு என்னென்ன உணவை செஞ்சு கொடுக்கலாம் அல்லது எந்தெந்த மாதிரி அந்த நாட்களை கழிக்கலாம் என்கிற முன்னேற்பாடுகள் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட நம்முடைய முன்னேற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார்களோ, அதை குறித்து என்ன செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்களோ, அந்த அடிப்படையில் இந்த நாட்களை கணிப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வகம்மின் ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், லைஸ மின் சியாமிஹி, அவர்களுடைய நோன்பிலே இல்லை, இல்லல்லமஉ, பசி தாகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ரமலான் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்முடைய பட்டியலை கணக்கு பார்ப்பான். ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்து ஊரோடி வந்து நாம் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால், நான் கழித்த 15 ஆண்டுகளில் இதுவரைக்கும் என்னுடைய மனைவிக்கு எத்தனை நகையை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன், எந்த இடத்துல எனக்கென்று ஒரு நிலத்தை நான் வாங்கி இருக்கிறேன், என்ன பணத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், கடந்த இந்த நாட்களை இப்பொழுது நான் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது எந்த செல்வம் என்னிடத்தில் கூடியிருக்கிறது என்று அந்த நாட்களை, அதாவது சென்ற நாட்களை திருப்பி நாம் அந்த இடத்துல யோசிக்கிறோம். ஆனால் அதே சமயம் அது எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகளில் நான் வேலை செய்தேன், இன்றைக்கு எதுவுமே என்னிடத்தில் இல்லை, எந்த ஒரு பொருளாதாரத்தை நான் சேமிக்கவில்லை என்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்படுகிறது. இதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய பட்டியலை கணக்கு பார்ப்பான். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வகம்மின் ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், லைஸ மின் சியாமிஹி, அவர்களுடைய நோன்பிலே இல்லை, இல்லல்லமஉ, பசி தாகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. என்ன காரணம்? அந்த நோன்பை நாம் நோக்கிறோம். இந்த மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான்? நோன்பை வைத்தல்ல. நோன்பு என்பது ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது. மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த 2வது ஆண்டில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. திருமறை குர்ஆன் எப்பொழுது இறக்கி அருளப்பட்டது? மக்கமா நகரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று தன்னை அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது. அப்போ திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டதை வைத்துதான் அந்த மாதத்திற்கு சிறப்பு தானே தவிர நோன்பை வைத்தல்ல. நோன்பிற்கும் பல சிறப்புகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்தாரும் நோன்புகளை நோக்கிறார்கள். எந்த அடிப்படையில்? அவர்களுக்கு இந்த உணவை சாப்பிடலாம், அல்ல இந்த ஆகாரத்தை அவர்கள் உட்கொள்ளலாம், ஆனால் நோன்பு என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நோக்கக்கூடிய இந்த நோன்பை போல அதிகாலை முதல் சூரியன் மறைகின்றது வரைக்கும் எந்த உணவையும் உண்ணாமல், எந்த நீரையும் குடிக்காமல், இறைவனுக்காக வேண்டி இறைவன் தடை செய்த அந்த எல்லாவற்றையும் விட்டு ஒதுக்கி தன்னை அவர்கள் தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு இருக்கிறேன். சிறிய குழந்தைகள் முதல், நம்மெல்லாம் எத்தனை ஒரு 5 வயசுலேருந்து நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருப்போமா? அல்லது ஒரு 10 வயசு என்று சொன்னால் கணக்கிட்டு பாருங்கள். 30, 40, 50 வயதை நான் அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை வருடத்தினுடைய ரமலானுடைய நோன்பை நான் நற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த திரும்பிய நாட்களை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த வருடங்களுக்கு பிறகு இந்த வருடத்தில் என்னிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்களே, ரமலான் முடித்ததற்கு பிறகு அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது பசி தாகத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது என்று சொன்னால், அவர்கள் நோற்ற அந்த நோன்பின் மூலம் எந்த நன்மையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் அதற்குண்டான கூலியை நான் கொடுப்பேன். எதை தவிர? நோன்பை தவிர. இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, நோன்பை மட்டும் ஏன் அல்லாஹ் தன்னிடம் அதை பொறுப்பாக்கி கொண்டான் என்று சொன்னால், மற்ற செயல்களில் ஏதாவது ஒரு விதத்தில் ரியா என்பது ஏற்படும். தொழுகையை அவன் தொழுகிறான் என்று சொன்னால், ஐயோ இவர் பார்க்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட இபாதத்துகளை நிறைவேற்றுவார்கள்.
தொழுகையை அழகுபடுத்துவார்கள். ஷிர்குல் அஸ்கர் என்பது ஏற்படும், ஷிர்குல் அக்பர் என்பது ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படும், பேச்சிலே இணை வைப்பு என்பது ஏற்படும். ஆனால் நோன்பை பொறுத்த மட்டில் அவன் எதையும் உண்ணாமல் பருகாமல் எனக்காக வேண்டி எல்லாவற்றையும் அவன் தியாகம் செய்திருக்கிறான். எனவேதான் அந்த நோன்பிற்கு நான் கணக்கில்லாமல் அது எனக்குரியது, அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திக்கு இமாம்கள் விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நோன்பு நோற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எதை மார்க்கம் தடுக்கிறதோ, எந்த பேச்சுக்களை பேசக்கூடாது என்று சொல்கிறதோ, எந்த செயல்களை விட்டு உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்க நமக்கு தடுக்கிறதோ அதை விட்டு விலகி நன்மைகளை செய்யக்கூடிய நேரத்திலே தான் அந்த பட்டியலை இறைவன் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய முழுமையான நன்மைகளை நாம் பெற முடியும். இன்னும் சொன்னார்கள், ஒக்கம்மின் காயிமின், எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள் ரமலானில் நோன்பை திறந்து அதற்கு பிறகு உடல் களைப்பையும் பொருட்படுத்தாமல் இரவு தொழுகையிலே நின்று வணங்குவோம். அதிலேயும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு கூட ஆனால் என்ன நினைப்போம், சீக்கிரமாக நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்களேன், ரொம்ப நேரம் நிற்க முடியல, இப்படியெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். அப்போ இப்படி கால் கடுக்க நின்று நாம் தொழுகிறோம், அதனுடைய பலனை அடைய வேண்டும். ஆனால் அந்த ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவனுடைய கணக்கை பார்க்கும் பொழுது கால் களைப்பை தவிர வேறு எதுவும் எந்த நன்மையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட மனிதன் தான் ரகிப அன்ஃபு ரஜிலின், ஒரு மனிதனுடைய மூக்கு துண்டாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு கடுமையான ஒரு வார்த்தை. பல ஹதீசுகளில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை பயன்படுத்தியதனுடைய விளைவு என்ன? அமல்களை செய்தும் அவனுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. அப்படியானால் இந்த ரமலான் முடிந்து நம்முடைய பட்டியலை இறைவன் கணக்கு பார்க்கும் பொழுது அதிலே நோன்பினுடைய முழுமையான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும், முழுமையான நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும், நின்று தொழுதனுடைய முழு நன்மையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு நாம் பிஸியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ரமலானில் என்னுடைய ரமலானை இப்படிப்பட்ட அடிப்படையிலே நான் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் எப்படியோ அந்த நாட்களை நாம் கழித்திருப்போம். இப்படியே ஒவ்வொரு வருடமும் கழித்து கொண்டே நம்முடைய ஆயுளும் குறைந்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நாம் பெற்றிருந்தும் அதை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தால் இனி அடுத்து ஒரு ரமலான் நம்மை அடையுமா என்பது நமக்கு தெரியாது. கடந்த ரமலானிலே இருந்த நம்மிலே எத்தனை பேர்கள் இந்த ரமலானிலே இல்லை, இன்னும் ரமலானை அடைவதற்கு நாட்கள் இருக்கிறது, இருக்கக்கூடிய நம்மிலே எத்தனை பேர்கள் அந்த மாதத்தை அடைவோம் என்பது நமக்கு தெரியாது. எந்த அளவிற்கு இதற்கு சிறப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா அவர்கள் கண்ட ஒரு கனவை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நேற்றைக்கு நான் ஒரு கனவை கண்டேன். அதிலே ஒரு முஜாஹித், யாரு, ஒரு போராளி, இறைவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போரிடக்கூடிய ஒரு போராளி, அவர் ஷஹீதாகிறார். அவர் ஷஹீதினுடைய அந்தஸ்து அவருக்கு இருக்கிறது. ஆனால் இன்னொருவர் அந்த அளவுக்கு போர் செய்யவும் இல்லை, ஷஹீதாக்கப்படவும் இல்லை. ஆனால் முதலாக அவர்தான் சொர்க்கத்துக்குள்ளே செல்கிறார். இந்த போராளியை விட, அந்த போரிலே கொல்லப்பட்ட அந்த ஷஹீதை விட சாதாரணமான அமலை செய்து நோன்பு நோற்று தொழுகையை தொழுத அவர் முதலிலே சொர்க்கம் செல்கிறார். அப்போ இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ அத்ரக்க ரமலான், அவர் ரமலானை அடைந்தார், அவர் ரமலானை அடைந்திருக்கிறார். யார்? ஒரு சாதாரண ஒரு நபர் இருக்கிறாரே, 30 நாள் 29 நோன்பை நோற்றிருப்பார், அதில் இபாதத்துகள் ஈடுபட்டிருப்பார். ஆனால் அவர்தான் முதலாக சொர்க்கத்திற்கு செல்கிறார் இந்த போராளியை விட என்று ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவிற்குண்டான விளக்கத்தை அபூ தல்ஹாவிடத்திலே சொல்லி காட்டினார்கள். என்றால் ரமலானை அடைவது என்பது அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்திற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மனக்கவலைகள், மனப்பதட்டங்கள், அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன? அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதன் மூலமாகத்தான்.
அதற்குண்டான வழிமுறைகளை இன்றைக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? திருமறை குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்ட மாதம் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை இந்த நாவால் உச்சரிப்பதற்குண்டான வழிமுறைகளை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஆல இம்ரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். யார் சூரத்துல் பக்கராவையும் ஆல இம்ரானை ஓதுகிறார்களோ நாளை மறுமை நாளில் இந்த 2 அத்தியாயங்களும் நிழல் தரக்கூடிய மேகங்களைப் போல வந்து அவர்களை பாதுகாக்கும். எப்படிப்பட்ட நாள்? சூரியன் தலை உச்சிக்கு அருகிலே கொண்டு வரப்படக்கூடிய நாள். குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டால் கிடைக்காத அந்த நாள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நிழலே இல்லாத அந்த நாளில் இந்த 2 அத்தியாயங்களும் நிழல் தரக்கூடிய பறவைகளைப் போல மேகங்களாக வந்து உங்களுக்கு நிழல் தரும். யார் இந்த 2 அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய அளவிற்குண்டான அந்த புலமையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதை ஓதுவதன் மூலமாக வீடுகளில் பரக்கத்துகள் ஏற்படும், நம்முடைய வறுமைகள் நீங்கும், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கவலைகள் நம்மை விட்டு போகும். இப்படி ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே இருந்து அந்த 2 அத்தியாயங்களும் நம்மை பாதுகாக்கும். இப்படிப்பட்ட சிறப்புகளை நாம் அறிந்திருக்கிறோமே. நம்மளை எத்தனை பேர்கள் திருமறை குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக, அதற்கு வெட்கப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் குறைந்தபட்சம் தெரியாதவர்கள் ஓதுவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? கல்வி ரீதியாக என்ன மாற்றங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் ஏற்படுகிறது? ஒவ்வொரு வருடம் ரமலான் வந்தாலும் நோன்பினுடைய சட்டங்களை இன்றைக்கு நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் அதே கேள்வியை தான் திரும்ப கேட்போம். முடி வெட்டினா நோன்பு முறியுமா? நகை வெட்டினா நோன்பு முறியுமா? ஈவினிங் நேரத்தில் நம்ம குளிக்கலாமா? இப்படியே தான் எச்சிலை முழுங்கினா நோன்பு முறியுமா? இப்படி இந்த சட்டங்களை கேட்டு ஒவ்வொரு ரமலான் வந்தாலும் ஜக்காத்தை நம்ம எவ்வளோ கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு வருடமும் அந்த சட்டங்களை நாம் கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு, காரணம் சட்டங்களை பற்றி இன்றைக்கு அறியாதவர்களாக இருக்கிறோம். ஒரு இபாதத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அதை பற்றி உள்ள ஏற்றத்தாழ்வுகள், கூடுதல் குறைவுகள், எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படாதது என்பதை பற்றி உள்ள அந்த அறிவு என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்காக இன்னைக்கு என்ன முயற்சிகளை, அதற்குண்டான வகுப்புகளில் நாம் பங்கு பெறுகிறோமா? வகுப்புக்குண்டான முன்னேற்பாடுகளை நாம் செய்கிறோமா? இதெல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே மாற்றமாக வர வேண்டியவை. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நமக்கென்று ஒரு திட்டமிடுதல் என்பது இருக்க வேண்டும். வெறுமனே எப்பொழுது பார்த்தால் ரமலான் என்று சொன்னால் பாவத்திற்கான அந்த விடுதலைக்குரிய நாள். பாவங்கள் என்பது மற்ற மாதங்களில் செய்வதைப் போல அவனால் செய்ய முடியாது. எனவே உறங்கிய அந்த நேரங்களை நாம் கழிக்காமல், வீண் பேச்சில நேரங்களை கழிக்காமல், என்ன உணவை நோன்பு திறப்பதற்கு என்னென்ன ஆகாரங்களை நாம் செய்ய வேண்டும், எந்த மாதிரிப்பட்ட வடைகளையும் சமோசாவை நாம் வாங்க வேண்டும் என்கிற அந்த பேச்சிலை மட்டுமே நம்முடைய நேரங்களை கழித்து கொள்ளாமல் இபாதத்திலே அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நேரத்தில் இதை நாம் செய்ய வேண்டும். ஒரு குர்ஆனை மொத்தமாக ஓதி முடிக்க வேண்டும். ஓதுவதற்குண்டான முயற்சியை நான் மேற்கொள்ள வேண்டும். கடைசி 10 நாட்கள் கண் விழித்து இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடிய ஆரோக்கியத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, வரக்கூடிய இந்த நாட்களை இன்ஷா அல்லாஹ் அடையக்கூடிய நாம் இந்த நாட்கள் எப்படி அந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையில் அந்த ரமலானுடைய மாதத்தை கழிக்கக்கூடிய மக்களாக, அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபியே நீர் அறிவுரை கூறுவீராக, இந்த அறிவுரைகள் முஃமின்களுக்கு பயனளிக்கும். அந்த அடிப்படையில்
இந்த ஜும்மாவினுடைய முதலாவது குத்துபாவில் ரமலான் சம்பந்தமாக நம்முடைய எதிர்நோக்குதல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில அறிவுரைகளை நாம் கேட்டோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். அதே போல மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்விற்குரியது. அப்படிப்பட்ட அந்த இறை இல்லங்கள் எப்படி அது பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படி நம்முடைய வீடுகளை நாம் சுத்தமாக பார்ப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயிண்ட் அடித்து அதை எப்படி நாம் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல் நம்முடைய பள்ளிவாசல்களிலும் இந்த தடவை பராமரிப்பு வேலை என்பது நடைபெற்றிருப்பதை எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள். அதற்காக வேண்டி நம்மால் முடிந்த அளவு தாராளமாக பொருளாதார உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதே போல் எப்படி இந்த மஸ்ஜிதை நாம் அலங்கரிக்கிறோமோ இபாதத்துகளின் மூலமும் அலங்கரிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மில் இன்றைக்கு பல பேர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் இன்று வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாதவர்களாக நாட்களை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். நன்மைகளை செய்வதில் நமக்குள்ளே போட்டிகள் என்பது இருக்கிறது. சில மக்களிடத்தில் அந்த நன்மைகளை செய்வதில் பிறரை சுட்டி காட்டக்கூடிய பழக்கங்களும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்மிடத்திலே மாற வேண்டிய மாற்றங்கள். அப்போ இது போன்றுள்ள நன்மைகளை செய்வதில் பள்ளியில் ஒரு அசுத்தமான எதையாவது ஒன்றை நாம் பார்த்தால் ஒரு தூசியாக இருக்கிறதா, அதை இவர்தான் செய்ய வேண்டும் அவர்தான் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எப்படி நம்முடைய வீடுகளை அன்றாடம் சுத்தம் செய்த நிலையில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போல இறைவனுடைய இல்லம், இது இறைவனுடைய வீடு. அப்போ அதிலேயும் நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு நாள் மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் காலை பார்க்கும் பொழுது நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள், பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண் எங்கே என்று கேட்கும் பொழுது, நேற்றைய தினம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் எங்கே என்று கேட்டு அந்த இடத்திலே போய் நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்த மரணித்த அந்த பெண்ணிற்காக வேண்டி அந்த கபர்ஸ்தானை நோக்கி சென்று அங்கே அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகக்கூடிய நிலையில் ஒரு பெண் அப்படிப்பட்ட செயலை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த இறை இல்லங்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் மன ராகத்தோடு அமைதியோடு நிம்மதியாக எந்த விதமான ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் வந்துவிட்டு செல்லும் பொழுது அதற்குண்டான நன்மையும் நமக்கு கிடைக்கும். வரக்கூடிய நேரத்தில் அசுத்தமாக தூசியாக உள்ளே வரும் பொழுது பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தால் சரி தொழுகையில் கலந்து கொள்வோம், அடுத்து உடனடியாக வெளியேறி விடுவோம் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கிறது. அவர் செய்யட்டும் இவர் செய்ய விட்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் அதை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அதற்குண்டான நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த இறை இல்லம் என்பது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் மார்க்கம் பல்வேறு செய்திகளை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. எனவே எப்படி வர்ணம் தீட்டி இதை நாம் அழகாக பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி புதிய இறை இல்லம் கட்டப்பட வேண்டும் என்று இத்தனை நபர்கள் அதிலே தொழ வேண்டும் என்கிற கனவும் நம்மிடத்தில் இருக்கிறதோ, எதிர்பார்ப்பும் இருக்கிறதோ, அதே போல இபாதத்துகளின் மூலமும் அதை நாம் அலங்கரிக்க வேண்டும். எப்படி இந்த ஜும்மாவில் இன்றைக்கு எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோமோ, எல்லாருமே ஃபஜ்ருக்கு வந்தால் தொழுவதற்கு சஃபில் இடமே இருக்காது. அப்போ அடுத்த கட்டம் பள்ளியை கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்களும் ஆசைகளும் நம்மிடத்தில் அதிகமாகி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மிடத்தில் அதிகமாக ஏற்பட வேண்டும். பள்ளியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு உண்டான ஆலோசனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படியே நாட்களை நாம் கழித்து கொண்டிருப்போமே, ஆனால் ஒவ்வொரு கட்ட பணிகளையும் அடுத்து நாம் எப்பொழுது மேற்கொள்ள வேண்டும்? நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இளைய சமுதாயங்களை வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு தர்பியத்தை கொடுப்பது, அவர்களுக்கு உண்டான பயிற்சி வகுப்புகள், உலக ரீதியான கல்விகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு அதிகார துறையிலும் நம்முடைய மக்கள் வர வேண்டுமானால் அவர்களுக்கு அதற்குண்டான அறிவை கொடுப்பதற்குண்டான வழிகள் என்ன, எல்லாவற்றையும் நாம் பேசுகிறோம். ஆனால் செயல்படுத்தக்கூடிய இடத்திலே தான் நாம் தளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மிடத்திலே மாற வேண்டும்.
ஒவ்வொரு ரமலானிலும் அதே போல ஹஜ்ஜு பெருநாளுடைய நாட்களிலும் எப்படி ஆலோசனைகளை போட்டு அதை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை நம்மிடத்தில் ஏற்படுகிறதோ, அந்த நாட்களிலே மட்டுமல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் ஒரு குறுகிய நாட்களில் ஒரு ஆலோசனைகளை செய்து அடுத்த கட்ட சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான வழிகளை மேற்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனையோ மக்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு மார்க்கத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு நாத்திக சிந்தனை கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே லாஜிக்கின் அடிப்படையில் யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை சரியாக மார்க்கத்தை பற்றி உள்ள புரிதல் இல்லாதனுடைய விளைவு, கல்வி வகுப்பு இல்லாதனுடைய விளைவு தான் இன்றைக்கு சமூகத்திலே அவரவர்களுடைய அறிவின் அடிப்படையிலே யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ரொம்பவும் அபாயகரமானது, டேஞ்சரானது, வழிகேட்டின் பக்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு செயல் என்பதை கவனத்திலே கொண்டு ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். சமூகத்தின் மீது உண்டான அக்கறைகள் வெறுமனே நாம் பேசிக்கொண்டு இருக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குண்டான வழிமுறைகளை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்கள் நல்லெண்ணங்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அதை கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.